லெட்ஸ் திங்க் அப்படின்ற இந்த சீரீஸில் நம்ம பாக்கியவான்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம ஒரு சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ பாக்கியவான்கள் அப்படின்ற தலைப்பில் முதலாவது காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதில் இரண்டாவதாக என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஸோ துயரப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து இதை எந்த அக்கேஷனில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இதை அட்டன் பண்ணுறவங்க, இந்த மலை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க யாருன்னா இஸ்ரவேலர் இல்லைன்னா யூதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அன்னைக்கு யாருக்கு அடிமைகளாக இருக்கிறாங்கன்னா ரோமர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. இது நம்ம நெடுகவே நம்மளோட வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். ரோமர்கள் தான் அவங்கள ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே லைஃப்பில் கஷ்டங்கள், துயரங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லும்போது சொன்னோம், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தினோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயங்கள் நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதே விஷயந்தான் இந்த இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து இதை எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, அந்த டைமில் அந்த யூதர்களோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையாக இருந்துச்சு. அப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க துயரங்கள்லையும் தேவன் ஆறுதல் கொடுப்பார் அப்படின்றத அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக இந்த வசனம் குறிப்பிடப்படுது. அதே மாதிரி இது நம்ம லைஃப்பில் அப்ளிகபிளா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம், கட்டாயமாக இது அப்ளிகபிள். எப்படி அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம செய்கிற காரியங்கள், நம்மளோட ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், இல்லை படிக்கிறவங்க அவங்களோட படிக்கிற இடங்களாக இருக்கலாம். இந்த இடங்கள்ல எல்லாம் சில அநியாயங்கள் நடக்கும்போது, இல்லை அக்கிரமங்கள் நடக்கும்போது, இல்லை தேவையற்ற காரியங்கள் நடக்கும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சந்தோஷமாக அதில் நம்ம இருக்கலாம். பட் நம்ம அதே இடத்துல நம்ம மாறி வேறு மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னா, ஆப்போசிட்டாக நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இல்லை ஒரு தவறான விஷயத்துக்கு நான் துணை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா, கட்டாயமாக அதில் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் நமக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் கூட தேவன் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருப்பார், அவர் நமக்கு சமாதானம் கொடுக்குறார் அப்படின்றது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இது நம்ம மற்றவங்களுக்கு கூட அப்ளை பண்ணலாம். எப்படி அப்படின்னா, மற்றவங்க துயரப்படும் போது அவங்கள கம்ஃபர்ட் பண்ண வேண்டியது, இல்லை அவங்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டியது, அவங்கள நல்ல விதமாக நடத்த வேண்டியது நம்மளோட கடமை. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு கம்பெனியை நம்ம சொல்லலாம். ஒரு கம்பெனி இருந்துச்சான், ஒரு டிராக்டர் கம்பெனி. அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அதனால அதை கஸ்டமர்ஸ் வாங்கும்போது அவங்க அதனால அவங்க காயப்பட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்க கைகளில் இல்லை அவங்களுக்கு எங்கேயாவது மேலே படுற இடங்களில் காயப்பட்டப்போ இந்த கம்பெனி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுடல, அவங்களோட கஷ்டத்தில் என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்டை எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணால், இல்லைன்னா அதை அட்வான்ஸ் பண்ணால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணாங்க. இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கஸ்டமர்ஸ்க்கும் சந்தோஷமாக இருந்துச்சு, அதே நேரம் இந்த கம்பெனியும் இம்ப்ரூவ் ஆச்சு. இதே தான் நம்ம லைஃப்லேயே நம்ம பண்ணலாம். மற்றவங்களுக்கு துயரப்படுறாங்க அப்படின்னா, மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, தேவன் எப்படி நம்மளை சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோ, அதே விதமாக மற்றவங்களையும் நம்ம சமாதானப்படுத்துகிறவங்களா, அவங்க லைஃப்பில் சந்தோஷத்தை கொடுக்குறவங்களா நம்ம காணலாம்.